ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 20 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ரொம்பவே முக்கியம். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசான அந்த சிரிக்கா பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சாக்லேட் பிஸ்கட்லாம் வாங்கிட்டு அந்த பக்கம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த அர்சா பூச்சிகளின் மோனார்க்கோட வாரிசு அந்த பொண்ணுகிட்ட நீ எங்க கூட வந்துரு, நான் உங்களை ஒரு பெரிய மோனார்க்கா மாத்திரன்னு சொல்ல அதை கேட்ட அந்த சிரிக்கா பொண்ணு பேசாம போயிரு, உன்னை பார்த்தா ஹோகோவோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தெரியல, கடுப்பேத்திக்கிட்டு நான் என்னோட கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸை பார்க்க போகணும் அப்படின்னு அவள் போகிறத பார்த்து அந்த அர்சா இதுக்கு மேலே உன்ட்ட பேசியிருந்தா வேலைக்காகாது அப்படின்னு அவளோட பவரை யூஸ் பண்ணி கட்டி போட்டு கடத்திட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவா. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சங்சுகோ கிரியேட் பண்ண ஷேடோ ஐட்டம் பிரேஸ்லெட் இதை மாட்டிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம எஸ்ராங்கன்ட்ட சாய் தான். அந்த பிரேஸ்லெட்டை இப்போ நம்ம எஸ்ராங் சாய் 16 லெவலுக்கு டெவலப் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட ஃபயர் பவரை அந்த பிரேஸ்லெட் மூலமா கிரியேட் பண்ண பக்குன்னு பத்த வைக்கிற அந்த பவர் கிடைக்குது. அது மூலமா அவர் ஃபயரை பயங்கரமா எப்பவும் போல ஸ்டைலா விடுவாரு பாருங்க. இந்த ஆளுக்கு ஸ்டைலுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்ல. அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணி ஃபயரை விட அங்க முன்னாடி பார்த்தா நைட் கிட்ல சேர்ந்த ஏறாங்கட்ட சங்சு நிப்பான். அவன் உடம்புல ஒரு ஆர்மர் இருக்கும், அது நம்ம சங்சுகோ கிரியேட் பண்ண ஷேடோ ஆர்மர் தாங்க. அவனுக்கு முன்னாடி எஸ்ராங்கன்டர் மாட்டிப்பான். அவன் பார்த்தா கையில மிகப்பெரிய ஷீல்டு வச்சிருப்பான். அவன் ஷீல்டுக்கு பதிலா நம்ம ஹீரோ சங்சுகோ கொடுத்த ஷேடோ ஷீல்டு தான். சும்மா பார்க்கவே பங்கமா இருக்கும். அவங்களை 2 பேரையும் தாண்டி எஸ்ராங்கன்டர் சாய் விட்ட நெருப்பு அப்படி முன்னாடி போய்கிட்டே இருக்கும். யாரை பார்த்து போகுது அப்படின்னு பார்த்தா முன்னாடி பெரிய பெரிய சைஸ்ல ஸ்னோ மான்ஸ்டர்ஸா இருக்கு. அந்த நெருப்பு எல்லாம் அவங்களை போய் அட்டாக் பண்ண அது அப்படி உருகும். அவங்களோட உடம்பெல்லாம் அந்த நெருப்பு தாங்க முடியாம கத்திக்கிட்டே அவங்க சாவானுங்க. அதை பார்த்துட்டு எஸ்ராங்கன்டர்மா நம்ம சாயை பார்த்து மச்சி உன்னோட நெருப்பு சூப்பரா இருக்குடா, இந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல்லா லெவலப் ஆக்கிருக்கியா, சமடா மச்சி, நாங்கெல்லாம் முன்னாடி போய் சண்டை போடணும்னு அவசியமே இல்லை, நான் வேணா ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுவா, எனக்கு ஒரு டீ சொல்ல மச்சி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத கேட்டு எஸ்ராங்கன்ற சாய் முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. டேய் பைத்தியக்கார பாயிலே, உனக்கு பின்னாடி அந்த ஸ்னோ மான்ஸ்டர் சாகடா உயிரோட தான் இருக்கு, அதை திரும்பி அட்டாக் பண்ணுடா பைத்தியக்காரா, டீ வேணுமா டீ, இங்க இடம் குளிரா இருக்குன்னு உடனே உனக்கு டீ ஞாபகம் வந்துருச்சா, அங்க அடிடா பின்னாடி திரும்பி பாடுடா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த எஸ்ராங்கன்றமா மச்சி நீ டீயை ரெடியா எடுத்து வை, நான் இந்த ஷீல்டை வச்சு அவங்கள சில்லு சில்லா நொறுக்கி விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க்கு மாதிரி அவன் பெரிய சைஸ்ல உருமாறி நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஷேடோ ஷீல்டை வச்சு நங்கு நடிப்பான். சும்மா சத்தறி போகும். அதே நேரத்துல பின்னாடி பார்த்தா அந்த நைட் கில்ட சேர்ந்த ஏறாங்கன்ற சங்சு சும்மா பறந்து வந்து கை முட்டியை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அந்த ஸ்னோ மான்ஸ்டர் வயிற்றுலேயே பெரிய ஓட்டையே விழுந்துரும். அதை அடிச்சுட்டு அப்படி சம வாசா கீழே இறங்கிடுவான் அந்த ஏறாங்கன்ற சங்சு. அப்புறம் அந்த சங்சு நம்ம எஸ்ராங்கன்ற மாகிட்ட டேமா நான் எந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போறேன்ல, நான் ஒரு ஏறாங்கன்ட்டு தான், ஆனா இங்க எஸ்ராங் கேட்டுல சும்மா வெறித்தனமா சண்டை போறேன்னா அதுக்கு காரணம் யாரு, சங்சுகோ தான்டா. என்கிட்ட இந்த சேட் ஐட்டம் கொடுத்து என்னை ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திட்டாருடா, அவருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். இப்போ நான் எப்படிலாம் சண்டை போடுறேன் பாத்தியா, சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப அங்க நம்ம எஸ்ராங்கன்டர் ஒயிட் டைகர் பேக்கு டேய் இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குது போல இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, என்னடா என்ன மிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிப்பாரு பாருங்க. கூட நம்ம ஒயிட் டைகர் பேக்கோட பொண்ணு பேக் மீகவும் வந்து நிப்பாங்க. அவர் கையில பார்த்தா நம்ம ஹீரோ சங்சுகோ கிரியேட் பண்ண கான்லெட் இருக்கும். அது அவர் 20 லெவலுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. இங்க நம்ம பேக் மீகக்கும் நம்ம ஹீரோ சங்சுகோ பொருள் கொடுத்திருக்காரு. அந்த ஷேடோ ஐட்டம் கால்ல மாட்டுறது, அப்பாக்கு கையில மாட்டுறது, பொண்ணுக்கு கால்ல மாட்டுறது. அப்ப நம்ம ஒயிட் டைகர் பேக்கு என்னோட மாப்பிள்ள சங்சுகோ என் பொண்ணு கால் தரையில படாம அளவுக்கு தாங்குவேன்னு சொன்னாரு. அப்ப அது எனக்கு புரியல, இப்ப புரியுது. அவ கால் தரையில படக்கூடாத அளவுக்கு ஒரு ஷேடோ ஐட்டமே செஞ்சு கொடுத்துருக்காரு. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ என்ன மிகோ, ஆனா என் கூட இருக்கிற இந்த அப்புற சண்டைக்கு தான் ஒரு பொருள் கிடைக்கல, என்ன பண்றது, டைம் ஆயிடுச்சு, இவனுக்கு கிரியேட் பண்ற அளவுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி அவங்களோட ஆளு ஜீகான் நின்றுட்டு இருப்பான். அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், ஏன்னா ஜீகான்னா இழிச்ச வயதானே, உங்களுக்கு என்ன பார்த்தா தக்காளி தொக்காதால தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஒயிட் டைகர் பேக் அங்க இருக்க எஸ்ராங்கன்ற சாயை பார்த்து எஸ்ராங்கன்ற சாயே நம்ம இங்கே நிக்கிறத பார்த்தா அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்ட சேர்ந்த தாமஸ் சாண்டை திமிரு பிடிச்சவன் இந்த டஞ்சனுக்குள்ள ரொம்ப தூரம் போயிருப்பான் போல தெரியுதேடா அப்படின்னு கேட்டவனே அதை கேட்டு எஸ்ராங்கன்ற சாய் ஆமா அவன் ரொம்ப தூரம் போயிருப்பான் போலதான் இருக்குது, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சாய் சொன்னோன்னே அப்ப அவங்க பின்னாடி இருக்கிற அந்த சங்சு நம்ம சாய் கிட்ட சாய் நீங்க போட்ட பிளான் கரெக்டா தான் இருக்குது, இங்க பிளைன் வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் தூரமா போய் விழுந்துட்டோம், இப்ப எல்லாத்தையுமே ரீக்ரூப் பண்ணணும், நீங்க ஒரு பிளான் போட்டது சூப்பர், இப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டோம், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னது கேட்டு எஸ்ராங்கன்டர் ஒயிட் டைகர் பேக்கு டேய் நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல கொஞ்சம் அமைதியா இருடா, டே எஸ்ராங்கன்ற சாய் என்னடா ஒன்று சேர்ந்துருக்கோம், இன்னும் நம்ம டீம்ல 4 பேர் எங்கடா போனாங்க அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த எஸ்ராங்கன்ற சாய்
அவங்களா? அதுல ஒண்ணு சங்சுகோ. அவர் எப்போதுமே தனியா தான் போய் சம்பவம் பண்ணுவாரு. அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் அவர் ஸ்ட்ரெயிட்டா தாமஸ் அன்ட்ரே கூட போய் சண்டை போடவும் வாய்ப்பு இருக்குது. அதனால அவரை பத்தி யோசிக்க வேண்டாம். அடுத்தது ரீப்பர் கில்டை சேர்ந்த அந்த லிம்டைக்யூ, பார்க்கு, அவங்க கூட இன்னொருத்தன். இவங்கெல்லாம் ஒரே கில்டுனால அதனால இவங்க ஒண்ணா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ நம்ம எல்லாருமே கடைசியா அந்த பாஸ் ரூம் கிட்ட தான் போக போறோம். அப்படி நம்ம போகும்போது எல்லாருமே மீட் பண்ண தானே போறோம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்மளோட ஆப்பனண்ட் ரொம்ப முக்கியமான ஆப்பனண்ட் ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு. அது மட்டும் இல்லாம நேஷனல் லெவல் அத்தாரிட்டி பவர் இருக்கிற தாமஸ் ஆண்ட்ரே. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம யாருன்றதை காட்டுறோம். அவங்க யாருக்கிட்ட மோதி இருக்காங்கன்றத நம்ம கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு காட்டுவோம். நம்ம கிட்ட மோதினதை பத்தி அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சாய் சும்மா கெத்தா சொல்ல, அங்க பார்த்தா எல்லாருமே போஸ் கொடுத்துட்டு செம்ம கெத்தா நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி அங்க கற்பனா கர்லா கட்ட சைஸ்ல பெரிய காலு டம்முன்னு செப்பலோட வந்து பணியில வைக்குது. யாரோட காலு? வேற யாரு? நம்ம தாமஸ் ஆண்ட்ரே தான். அவ்வளோ பணியில அரக்கை சட்டை உள்ள பனின் இல்ல, சட்டப்பட்டு அவுத்து போட்டான், ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ரம்பா மாதிரி தொடையை காட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். சும்மா கெத்தா. இவன் சும்மா திமிரு பிடிச்சவனா தாங்க இருக்கிறான். அவன் பின்னாடி அவனோட ஹில்ட சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அத தூரத்துல இருந்து அந்த வில்ல பையன் பார்க்கும் அவன் கூட இருக்க அந்த சியோக்கும் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வில்ல பையன் பார்க்க மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் மட்டும் இந்த தாமஸ் ஆண்ட்ரே நேஷனல் லெவல் ஹண்டர், இவனை என்னோட அடிமையை ஆக்கிட்டேன் அப்படின்னா இவனை வச்சு மற்ற எஸ்ராங் ஹண்டர் எல்லாத்தையுமே அடிமையாக்கிடுவேன். அது மட்டும் இல்லாம மற்ற நாட்டில் இருக்கிற நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் அவங்களையும் அடிமையாக்கிடுவேன். முக்கியமா இந்தியாவை சேர்ந்த நேஷனல் லெவல் ஹண்டர். இப்படி நான் எல்லாத்தையுமே அடிமையாக்கிட்டேன்னா இந்த உலகத்துல புதுசா ஒரு போரையே உருவாக்கிடுவேன். எல்லாமே என் கண்ட்ரோல்லயே இருக்கும். அப்படி நம்ம மனசுல யோசிச்சு முடிச்சுட்டு அந்த ஸ்டார் டஸ்ட் ஸ்டோனு இந்த எஸ்ராங் ஹண்டர் சியோக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணா அந்த ஸ்டோனு அதை அப்படியே கையில எடுத்துட்டு மேஜிக் மாதிரி ஒண்ணு பண்ணி அம்பு மாதிரி விட ஆரம்பிப்பான். இதை பாக்குறதுக்கு அடடே இதுவா நம்ம சாபங்களி நரசன் ரியோபன் சுகுணா சிவியால பண்ண அட்டாக்ல இந்த ஃபயரை கிரியேட் பண்ணுவான் பாத்தீங்களா, அம்பு மாதிரி. அதே மாதிரி தாங்க இந்த அட்டாக். அந்த ரெஃபரன்ஸ் தான் விட்டுருக்காங்க. பாக்குறதுக்கே சும்மா செம்மையா இருக்குது. அப்படி அந்த ஸ்டோனை அம்பு மாதிரி தாமஸ் ஆண்ட்ரேக்கு ஏம் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருப்பான். அப்படி ஏம் பண்ண போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வரும். டேய், என்னதான் பெரிய பெரிய சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஒரு கில்டு இன்னொரு கில்டை அட்டாக் பண்ணவே கூடாது, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சத்தம் கேட்டோன்னே அந்த அட்டாக் அவன் அப்படி நிப்பாட்டிடுவான். அந்த பார்க்கு வில்ல பையன் பின்னாடி யாருன்னு பார்த்தா அந்த லிம்டெக்யூ தான். அந்த வில்ல பையனை பார்த்து, டேய் என்ன சொம்ப நினைச்சியா? நான் ஒரு கில்டுக்கே மாஸ்டர்ரா. ஏன் முன்னாடி உன்னோட நடவடிக்கை நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் எதையுமே கவனிக்காம கண்ணை மூடிட்டு இருப்ப நினைச்சியா? சரி, நீ எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்க? நம்ம மற்ற ஹண்டர்ஸ் கூட ரீக்ரூப் பண்ணணும் தானே பிளானு, பதில் சொல்லுடா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த வில்ல பையன் பார்க்கு, அதாவது நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா, நான் இங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டை சேர்ந்த தாமஸ் ஆண்ட்ரே பார்த்தேன். அவனோட குரூப் எல்லாம் போயிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனோட ரிவார்டு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றதை கேட்டு இந்த லிம்டைக்கோ, போய் சொல்ற, ஏன்டா பச்சா போய் பேசுற? உன்னை நான் முதல்ல இருந்தே கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் போய் சொல்லாத. நீ லேண்டான இடத்துல தாமஸ் ஆண்ட்ரே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் ஏறினதுலேருந்தே உன்னோட நடவடிக்கையை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த ஃப்ளைட் வெடிச்சதுக்கு காரணம் உன் பக்கத்தில் சியோக்குன்னு இருக்கான் பாரு, அவனோட பவர் தான். அதை நீ தான் யூஸ் பண்ண வச்சிருப்ப. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சதி திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க சொல்லுங்கடா அப்படின்னு அவன் கோவமாக கேட்டோன்னு அந்த வில்ல பைய பாருக்கு, நான் நினச்சேன் உன்கிட்ட இருக்க அந்த உள்ளுணர்வு பவர் ரொம்பவே நல்லா இருக்கு, கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த அம்பெல்லாம் எடுத்துட்டு ரெடியாக இருப்பான் அந்த லிம்டைக்கியோ. அப்புறம் மறுபடியும் அந்த வில்ல பையன் பார்க்க அந்த லிம்டைக்கியோ பார்த்து, டே 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 இரு ஏன் அவசரப்பட்டுட்டு இருக்க? இதே மாதிரி தான் அந்த லீ அவசரப்பட்டு கடைசியில் செத்தே போயிட்டான். இப்போ நீயும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. அவன் ஒழுங்கா என் பேச்சை கேட்டிருந்தா உயிரோட இருந்திருப்பான். அதை கேட்டோன்னு அந்த லிம்டைக்கு செம்ம கடுப்பாயிருவான். அவன் கடுப்பாயிட்டு, டே என்னடா சொன்ன அப்படின்னு அந்த அம்பை ஸ்ட்ரைட்டா அந்த வில்ல பையனை பார்த்து ஏன் பண்ணிட்டு இருப்பான். அந்த வில்ல பையன் பார்க்கு, டேய் என்ன காது கேட்கலையா? தெளிவா தானே சொன்னேன். நீ இப்போ ஒரு எஸ்ராங்கன்று தான். உன்னால எனக்கு எதுவும் யூஸ் இருக்கா என்னன்னு தெரியலையடா. எது எப்படியோ மட்டன் கிடைக்கலனா சிக்கனை வச்சு சமாளிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த லிம்டைக்கு பின்னாடி அந்த சியோக்கு தண்டர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக போவான் பாருங்க. அவனோட தண்டர் பவர் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பவர் வச்சுட்டு இவன் நார்மல் மனுஷனாக இருக்கும்போது பயந்துட்டு இருந்தான். இவன் இந்த பார்க்கு அவனை அடிமையாக மாற்றி அவனோட பவரை செம்மையாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சியோக்கு லிம்டைக்குவை என்ன பண்ண போறானோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பூச்சிகளின் மோனார்கோட வாரிசான அர்சா பொண்ணு கையில் கிரீன் ஃப்ளவர் கிறிஸ்டல் ஸ்டோனை வச்சு, இந்த கிறிஸ்டல் ஸ்டோனை அவள் உடம்புக்குள்ளே பதிச்சிட்டேன்னா அவள் என் பேச்சை தட்டாமல் கேட்பா. இந்த விதண்டாவாதத்துக்கெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறத கேட்டுட்டு பக்கத்தில் அந்த குட்டி பொண்ணு மோனார்கா டிரான்ஸ்ஃபிகரேஷன் வாரிசு அவள் சொல்லுவா,
நான் எப்போதுமே அர்ஷா சொன்னதை கேட்பேன். நீயும் அர்ஷா சொன்னதே கேட்க வேண்டியதானே. நீ பெரிய தப்பு பண்ணிட்டப்போ. நீ ஒரு லூசு அப்படின்னு அவ திட்டிட்டு இருப்பா. அங்க அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசை பூரானை வச்சு சுத்து போட்டு வச்சிருப்பா அந்த அர்ஷா பொண்ணு. அப்ப அந்த பூரான் கிட்ட அந்த கிரீன் ஃபிளவர் கிறிஸ்டல் ஸ்டோனை கொடுக்க அது அப்படியே அங்க கொண்டு போயிட்டு இருக்கும். அப்ப அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசு சிரிக்கா பொண்ணு, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்னோட தம்பி தங்கச்சிகளை பார்க்க போகணும். என்னை விடுங்க. தாத்தா என்னை காப்பாத்துங்க. தாத்தா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பா. பூச்சி இருக்கு பாருங்க, மேஜிக்கல் பூச்சி. அது வாயில அந்த மேஜிக்கல் அந்த கிறிஸ்டல் ஸ்டோனை அப்படி செலுத்தலான்னு அவ மூஞ்சிக்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசு சிரிக்கா பொண்ணு உடம்புக்குள்ள இருந்து ஒரு சேடோ கை பிரம்மாண்டமா வரும் பாருங்க. சும்மா மரண மாசா இருக்கும். அது அப்படியே வந்து அந்த பூரானை அப்படி கையில புடிச்சிட்டு நிக்கும் பாருங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ சங் சுகோவோட டைட்டன் சேடோங்க. அதை பார்த்துட்டு அந்த அர்ஷா பொண்ணு, என்னது இது ஷேடோஸா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைட்டன் ஷேடோ அந்த பூரானை அப்படி 2 கையால பிச்சு போட்டு நிற்கும் பாருங்க, செம்ம மாசா. அதை பார்த்துட்டு இந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசு சிரிக்கா பொண்ணு, ஹோஹோவோட ஷேடோ தானே இது, அப்படின்னா இது அவரோட வேலை பார்க்குற ஷேடோவா, அவரால் இந்த சம்மன் பண்ற ஷேடோவெல்லாம் உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா வாயை பொழந்து. போன எபிசோடுல நம்ம ஹீரோ சுகோ அந்த சிரிக்கா பொண்ணை விட்டு அங்கிருந்து கிளம்ப போகும்போது யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு, இது ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே, இந்த இடத்துல ஏதாச்சும் ஆபத்து வந்தா என்ன பண்ணுவா, வேணும்னா நம்மளோட சேடோவை பாதுகாப்புக்கு அனுப்பி வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருந்திருப்பாரு. யோசிக்க மட்டும் செய்யலைங்க, சேடோவை பாதுகாப்புக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதுதான் இந்த டைட்டன் சேடோ. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா இந்த டைட்டன் சேடோவை பார்த்துட்டு அந்த அர்ஷா பொண்ணு, என்னது நீ அந்த சேடோ மோனார்க்கோட வாரிசை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கியா, அப்படி மட்டும் சொல்லிடாத. ஐயோ, இங்க அவனோட சேடோ இருக்குது அப்படின்னா இங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு அசம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பயந்து போய் யோசிச்சுட்டு இருப்பா. அங்க பார்த்தா அந்த குட்டி பொண்ணு, அச்சோ அந்த சேடோ மோனார்க்கோட வாதித்தி இங்க வத போதாதா அப்படின்னு பயந்துட்டு இருப்பா பாருங்க. இங்க பார்த்தா அந்த கிரீன் கலர் ஃப்ளவர் ஸ்டோன் உடஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு அந்த அர்ஷா பொண்ணு, இப்போ என்கிட்ட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேற ஸ்டோன் எதுவுமே இல்லை, இவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஆபத்தாக தான் இருக்கும். நான் இவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த வில்ல பையன் கூட போட்டிருந்த கான்ட்ராக்டை முறியடிக்க விரும்பல. எல்லாமே பிளான் படி தான் போகணும். எனக்கு தேவையானது எல்லாமே அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசு சிரிக்கா பொண்ணு தான். அவளை உடனே இங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு எஸ் ஆயிடணும், இல்லைனா நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருப்பா. இங்கே பார்த்தா அந்த சிரிக்கா பொண்ணு அழுதுகிட்டே, ஏய் நீ தான் என்னை அட்டாக் பண்ண வந்த இல்லை, உன்னை விட மாட்டேன், என் கையாலே உன்னை கொல்ல போகிறேன், சாவிடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு வந்து அந்த பொண்ணு வேகமாக ஓடிட்டு இருப்பா பாருங்க. குறுக்க அந்த பெரிய சைஸில் ஒருத்தன் முகமுடி போட்டிருப்பான் பார்த்தீங்களா, இவன் எந்த மோனார்க்கோட வாரிசு நின்று ரிவீல் பண்ணவே இல்லை. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கான், வேற முகமுடி வேற போட்டு வச்சிருக்கான், கையில் ஒரு வெப்பனை வச்சுட்டு அந்த சிரிக்கா பொண்ணு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. ஆனால் அந்த அட்டாக் உள்ளே இறங்காது, மேலோட்டமாக தான் இருக்கும் அந்த அட்டாக்கு. அவன் வெப்பனே பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த சிரிக்கா பொண்ணு அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த டைட்டன் ஷேடோ கையை முறுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு குத்த வரும் பாருங்க. அவ்வளோதான், அங்கே சம்பவம் தான் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் கையில் வச்சிருக்க அந்த வெப்பனை வச்சு அந்த ஷேடோவை 2 துண்டா விட்டுடுவான். சென்டர்லேயே ஒரு போடு போட 2ஆ பொழந்துரும் அந்த ஷேடோ. அந்த ஷேடோவை அசால்ட்டாக போட்டு தெரியுவானுங்க. இவனுங்க இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கான். இவன் எந்த மோனார்க்கோட வாரிசா இருப்பான், உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? அப்புறம் அந்த முகமுடி போட்டவன் சிரிக்காவை தலைமுடியை பிடிச்சி தூக்கி அப்படியே இங்கே அர்ஷா கிட்ட கொண்டு வருவான். அந்த அர்ஷா அந்த சிரிக்காவை பார்த்து, கண்ணு நீ ரொம்ப அடம் பிடிக்காத, நீ என்னை ரொம்ப கோவப்படுத்தினா உனக்கு காயங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டுற போது என்னை கோவப்படுத்துறது உனக்கு அவ்வளோ நல்லது இல்லை கண்ணு அப்படின்னு சிரிக்கா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மூமெண்ட் சும்மா அந்த பனிமலைக்கு மேலே இருந்துட்டு நம்ம ஹீரோ சுகோ தலைமை இறங்கட்டுமே அப்படின்ற மாதிரி சும்மா மாசா ஒரு என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க. ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ ஜம்ப் பண்றது இங்க பின்னாடி திரும்பி பார்க்காமலே அவரோட ஆறாவை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பூச்சிகளின் மோனார்க்கோட ஆர்ஷா பொண்ணு அப்படி பேய் முழிச்ச மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பா. அங்க நம்ம ஹீரோ வரத பார்த்த உடனே எல்லாருமே அங்கிருந்து திரும்பி பார்ப்பாங்க. அங்க பார்த்தா அந்த முகமுடி போட்டவன் அவன் வெப்பனை வச்சு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். அந்த அர்ஷா பொண்ணு கையில அந்த சிரிக்கா பொண்ணை வச்சு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இவங்களை பார்த்து, டேய் யாரா நீங்கெல்லாம், அந்த சிரிக்காவை எங்கடா தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொலவரியோட கேப்பா இருப்பாருங்க. அங்க அந்த அர்ஷா சிரிக்கா பொண்ண வாயை பொத்தி பிடிச்சி வச்சுட்டு இருப்பா. அவ அழுதுகிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து கோகோ காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோ அதை பார்த்து செம கடுப்பாகி முன்னாடி இருக்க அந்த முகமுடி போட்டவனை அட்டாக் பண்றதுக்காக வருவார் பாருங்க. நம்ம ஹீரோட கண்ணுல இருந்து வர ஆறாவே சும்மா பயங்கரமா இருக்கு. அட்டாக் பண்றதுக்காக வர அந்த முகமுடி போட்டவன் அவன் கையில வச்சிருக்க வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அந்த இடமே சும்மா பயங்கரமா இருக்கும். அடுத்த அந்த அட்டாக்ல அங்க இருக்க பனியெல்லாம் சதறும். அங்க
பனியெல்லாம் சதறனதுக்கு அப்புறம் முகமுடி கொஞ்சோண்டு நகரும். அப்போ அவன் பல்லு மட்டும் தெரியும். அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு என்னடா அது இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லிட்டு முணங்கிட்டு இருப்பான். அப்போ அவன் கையில் வச்சிருக்க அந்த வெப்பனை நடுக்கமாக அப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். பிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே பார்த்தா அந்த அரசா பொண்ணு அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு இந்த அரசா கிட்ட அரசா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த கார்காவை அவன் அதித்து முதித்தானா, நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ப அந்த குட்டி பொண்ணு தான் இந்த முகமுடி போட்டவனோட பேர் என்னன்னு சொல்றா. அவனோட பேரு கிராங்கா. அப்ப அந்த குட்டி பொண்ணு பியா ஓடிட்டே இருக்கும்போது அரசா பொண்ணு கிட்ட அரசா இப்ப அந்த கிராங்கா அந்த சூகா கூட சண்டை போட்டு சீக்கிரம் தோத்துட்டானா, அடுத்து அவன் நம்ம கிட்ட தானே வருவான், நம்ம என்ன பண்றது சொல்லு அரசா அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கேட்க, அதுக்கு அந்த அரசாவோ சீக்கிரம் வா இங்க இருந்து ஓடி போகணும், நீ சடார்னு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே தூரமா ஓடி போய் ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பா அந்த பியா பொண்ணு. அப்ப அந்த அரசா சொல்லிட்டு இருப்பா, அந்த சேட மோனார்க்கோட வாரிசு அந்த சண்டையை முடிச்சுட்டு வந்தா கூட என்கிட்ட இருக்கிற அந்த பூச்சிகளை வச்சு அவனை கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராங்கா ரொம்பவே பவர்ஃபுல்லானவன், அவனை தோக்கடிச்சிட்டு வரங்கிறது நடக்காத காரியம். அவன் ஈஸியா சூகாவை தடுத்து நிப்பாட்டிடுவான். நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு அவனே டைம் வாங்கி கொடுத்துருவான். அதனால கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையுமே கிராங்கா பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லி வாயை மூடி இருக்க மாட்டாங்க அந்த அரசா பொண்ணு. தடார்னு ஒரு ஆறா அவளை அப்படி ஃப்ரீஸ் ஆயிரும். அவளால நகரவே முடியாது. அப்படி பயத்துல உறைஞ்சு போய் நின்றுவா. யாரு நம்ம தலைவன் சூகோ தான் அங்க அந்த கிராங்காவை அடிச்சு நொறுக்கி விட்டுருவாப்புல. அவனால எந்திக்கவே முடியாது, முட்டி போட்டு உட்காந்துருவான். கையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கும். அவன் அப்படியே திரும்பி பார்ப்பான், முகமுடியெல்லாம் கொஞ்சம் நகுண்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். வழக்கம் போல எபிசோட முடிச்சுட்டானுங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடிஞ்சுது. நம்ம ஹீரோ சூகோ இப்போ 75வது லெவல்ல இருக்காரு. இப்பவே இந்த அளவுக்கு பயங்கரமான பவரா இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த அரசா பொண்ணை என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோடுக்காக நான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.